முருகன் சிஎம் ஸ்டாலின் சார் மேடையேறி கத்துற குமுற உன் தலைவர் இருக்கான் விஜய், அவன் சொத்து பட்டியல் கணக்கு கொடுத்திருக்கான். எடப்பாடி தோக்கணும் அந்த கட்சிக்கு சசிகலா செலவு பண்ற. ஜனங்க ஏமாற மாட்டாங்க. நீ வேடிக்கை பாரு, சோடா பாட்டில விடுற இன்னைக்கு. எல்லார் பேர்லயும் கடன் கொடுக்கிற நீ புஷி ஆனதுக்கு 3 கோடி கொடுத்தாட சும்மாவா கொடுத்திருப்ப? ஸ்டாலின் அங்கிள் உன் தலைவன், நீ ஸ்டாலின் சார்னு. எலக்ஷன் கண்ட்ரோல் இருக்குங்களா கவர்மெண்ட்? திமுக கண்ட்ரோல் இல்ல கவர்மெண்ட். தமிழ்நாடுடைய தேர்தல் கமிஷனுக்கு தெரியும், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தலைவன் வரைக்கும் ரொம்ப சார்பா இருக்கான். தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பரபரப்பான சூழ்நிலையில ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. தளபதி நேற்றுக்கே ஆரம்பிச்சிட்டாரு திருவாரூர்ல. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருச்சியில 7 கேண்டிடேட்டு 7 தொகுதி 8 தொகுதி கேண்டிடேட்லாம் அறிவிச்சு அமக்களமா பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணி அவருடைய சாதனை திட்டங்கள் எல்லாம் என்னென்ன செஞ்சிருக்கிறேன், என்ன செய்ய போறேன். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 26,000 கோடிக்கு நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம். என்ன செய்ய போற திட்டங்கள்லாம் அப்படின்னு சொல்லி நேரு ஹைலைட் பண்ணி ஒரு பக்கம் அந்த பக்கம் அப்படி போய்கிட்டு இருக்கு. தாம்பரம் தொகுதி ஒரு பிரச்சனைக்குரிய தொகுதியா இருந்தது. அங்க ராஜாவை மாற்றி வேற ஒரு டாக்டருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க. அந்த கட்சிக்காரங்களாம் வேட்பாளரை மாற்றணும், ராஜாவை போடணும்னு சொல்லி அறிவாலயத்தை கோரம் பண்ணாங்க. அறிவாலயம் கூப்பிட்டு எச்சரித்தின் வடிவாக நகர செயலாளர் ராஜா அந்த கேண்டிடேட்டை போய் பார்த்து சால்வை அணிவிச்சு ஆதரவு வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு என்னடான்னு கேட்டாக்கா ஹாட் நியூஸ், பெரிய நியூஸ் என்னடான்னு கேட்டாக்கா அதை ஒரிஜினா வெளியுறத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு. அவருடைய பிரச்சாரத்தில் அவர் ஒய்ஃபு எப்படி இருக்காங்க, ஏது இருக்காங்க, இதெல்லாம் எவையா கேட்டா உன்ன அரசியலுக்கு வந்துட்டு அரசியலை பற்றி பேசு. தெலுங்கு பட கலாச்சாரத்தை கொண்டாண்டான் அதை ஒரிஜின் வெளியுறத்தில். தெலுங்கு படத்துல பார்த்துருப்பீங்க, தெலுங்கு சினிமாலாம் பார்த்துருப்பீங்க. ஆட்சி பிடிக்கணும்னு முடிவு எடுத்துட்டா அவன் பொண்டாட்டி புள்ள மச்சான் மகன் யாராலும் வெட்டி சாட்சி ஆட்சியை பிடிப்பாங்கன்றது தெலுங்கு பட சினிமா கலாச்சாரத்தில் வரும். அந்த பாணியில் அவர் பாட்டுக்கு சோடா பாட்டில் கலாச்சாரத்தை எடுத்துட்டார். அவங்க கட்சிக்கார ஆளுங்களே விட்டு சோடா பாட்டில் அடிக்க விட்டு திமுக சோடா பாட்டில் அடிக்குது. திமுக ஆட்சி எலெக்ஷன் கண்ட்ரோல் இருக்குங்களா கவர்மெண்ட்டு? திமுக கண்ட்ரோல் இல்லை கவர்மெண்ட்டு. மேடையேறி கத்துற குமுற ஒண்டிக்கு ஒண்டி வாழ்றாரு ஒருத்தர். அதான் ரொம்ப கேவலமான சூழ்நிலை. நீங்க
இந்த மாதிரிலாம் ஆரம்பிக்கிறதுனுடைய பிரதிபலன் என்ன ஆகுதுன்னு கேட்டாக்கா, விஜய் கட்சி கூட்டணி தேர்தல் பிரச்சனை பண்ணாலும், பொதுமக்கள் பொது மேல போட்டு பிரச்சனை பண்ணாலும் சட்ட ஒழுங்கை இவனுங்கள தூண்டுவானுங்க, இவனுங்களே பாட்டு அடிப்பானுங்க. அது கட்சியில் உடனே பிடிச்சிட்டாங்க. காவல்துறை தேவை காலங்கள் தான்றத பிடிச்சிட்டாங்க. அதை வச்சு ஷூட்டிங்கினுடைய டைரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டார். 5 வயதில் என்னுடைய தாயோடைய சாவை பார்த்தவன் நான். நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நீங்க என்ன பண்ணுவீங்க? பிஜேபின்னா மத கலவரத்தை தூண்டும், எடப்பாடி பழனிசாமி என்னென்னலாம் வேலை பண்ணுவாங்கன்னு எல்லாம் தமிழ்நாடுடைய தேர்தல் கமிஷனுக்கும் தெரியும். திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு தலைவன் வரைக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். நீங்க எது பண்ணாலும் எல்லா மூலையிலையும் இன்னைக்கு வீடியோ வந்துடுச்சு, வாட்ஸ்அப் வந்துடுச்சு, ட்விட்டர் வந்துடுச்சு, டெலகிராம் வந்துடுச்சு. டைரக்டரியில எவ்வளவு பேர் டைரக்டரியில பண்றாங்க தெரியுமா? இன்னைக்கு விஜய் நடத்துற கூட்டத்துக்கு அத்தனைக்கும் டைரக்டரியில பண்றாங்க. போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து வாட்ச் பண்றாங்க. தேர்தல் கமிஷன் கூட்டங்கள்லாம் வாட்ச் பண்றாங்க. உன் கூட்டத்தை சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. உன் கூட்டம் நடக்கிற ஏரியாவில் பூரா எவ்வளவு வெப் கேமரா லிஸ்ட்லாம் எடுத்துட்டாங்க. எல்லா குட்டியாச்சும் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் சிஎம் ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள் உன் தலைவன், நீ ஸ்டாலின் சார்னு உன் தலைவர் இருக்கா பாரு விஜய், அவன் சொத்து பட்டியல் கணக்கு கொடுத்துருக்கான். வேட்பாளர் தாக்கல் பண்ணதுல அருமையா ஒரு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு, கம்ப்ளீட்டா கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு தெரியுமா? பொண்ணு அப்பனுக்கு கடை, ஆத்தாளுக்கு கடை, பொண்டாட்டிக்கு கடை, பொண்ணுக்கு கடை, பிள்ளைக்கு கடை. ஏய், உன்னை பெத்து போட்ட கடனுக்கு ஏண்டான்னு தள்ள அடிச்சுக்கிறாங்க இன்னைக்கு சோபா. நீ நிலம் கேட்டா சோபா கடங்காரன்னு பட்டியல் கொடுக்குற. ஏன்னா பொருளோட்டு வாங்கிருக்கியா, பாண்டு வாங்கிருக்கிறியா, செக்கு வழியா உங்களுக்கு பணம் கொடுத்தியா? என்னங்கடா புலால் ஐடி வேலை பண்றீங்க? எங்கேயாவது ஒரு ஃபேமிலிக்கு ஒட்டு மொத்தமா கடன் கொடுத்துருக்கிறத பார்த்துருக்கியா? நான் பார்த்துருக்கிறேன். கடன் கொடுப்பாங்க சொத்துக்கு, ரிலீஸ் வாங்கறதுக்கு. ஆமா, எஸ்.ஏ. சந்திரசேகரன் பேர்ல சொத்து இருந்தா வாங்கிக்கிறது, கடன் கொடுக்கறது. சோபா பேர்ல சொத்து இருந்தா கடன் கொடுக்கறது. புள்ள பேர்ல, பொண்ணு பேர்ல, பொண்டாட்டி பேர்ல சொத்து இருந்தா கடன் கொடுக்கறது. ஏன்னா ஒட்டு மொத்தமா எழுதி வாங்கிக்கலாம். எங்க ஏரியாலாம் கந்து வட்டிக்காரங்க இருக்கிறாங்க. கூட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, போக்குவரத்து செலவு எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கணக்குல ஏற்றிப்பான். ஏற்றிக்கின்னு இவ்வளவு கொடுக்கணும்னு லாஸ்டா வச்சுட்டு சொத்தை எழுதி கொடுத்துட்டு போடாமா. சொத்தை முதல்ல எழுதி வாங்கிட்டான், பவர்லாம் வாங்கிட்டான், ஒரிஜினல் டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டான். முடிஞ்சு போச்சு உன் கணக்கு, போ க்ளோஸ் பண்ணுவான். ஆமா, என்ன பண்றது? அப்படிதான். அப்போ பொண்டாட்டி கடன், புள்ள கடன், பொண்ணு, இந்த 5 வருஷ கணக்கு தான் நீ காமிச்சிருக்கிற. நீ திட்ட போரூர் சங்கீதா கல்யாணம் மண்டபம்னு இருந்தது. அந்த சொத்து ஒரு 15-18 வருஷமா இருக்கு. வடபண்டியில 2 கல்யாண மண்டபம், அதெல்லாம் வித்த. அதெல்லாம் யார் சொத்து? நீ சம்பாதிச்ச சொத்து. அது பினாமியா உன் அப்பன் பேர்லயோ ஆத்தா பேர்லயோ நீ பினாமியா கார் டிரைவர் ஒருத்தர் வச்சுக்கிறிய பினாமி. உன்னுடைய ஜெயநகர் ரியல் எஸ்டேட் பினாமி டைரக்டர் அவர் பேர் வச்சிருக்கிறான்னு யாருக்கு தெரியும்? யாரையா சொல்றது? ஒண்ணுமே புரியல. உன்னுடைய பினாமி சொத்தெல்லாம் யார் 3 ஸ்தானத்துல தான் கணக்கு அமைச்சுக்கிற. டோட்டலா சொத்து பத்தி எல்லாம் சேர்த்து 400 கோடி. இன்னும் 2000 கோடி 3000 கோடி சொத்துல யார் பேர்ல வச்சுக்கிற? ஓ, அந்தம்மா பேர்ல வச்சிருக்க, திருச்சா பேர்ல வாங்கி வச்சிருக்கியா? அதனாலதான் திருச்சா விட முடியல உன்னால. கரெக்ட். அதனாலதான் குடும்ப தகராறோ, சொத்து பூரா அவங்க இருக்குது. பினாமி திருச்சாவும் பினாமி பேர்ல தான் வாங்கி வச்சிருப்பான். அவன் தான் பினாமி சட்டம், ஆதார், பட்டா, சிட்டா எல்லாம் எவன் பேர் இருக்கோ அவன் தான் இன்னைக்கு ஐடி கட்டி ஆகணும். எப்படி இந்த சொத்து வந்ததுன்னு தெரிஞ்சாகணும். வரும் அடுத்தது. குடும்பத்துக்கே கடன் கொடுத்த ஒரே புண்ணியவாணி தான்டா.
நீ கட்டிக்கிற பொண்டாட்டி அவளுக்கு புள்ள பொண்ணெல்லாம் பிறந்திருக்குத, அதுக்கு நீ என்னடா செய்ய போற? நீ என்னடா கடன் போட்டிருக்க? அதுங்களுக்கு நீ என்ன செய்ய போற? என்ன கடன் போட்டிருக்க? லீகல் பிளட் ரிலேஷன், ரத்த சம்பந்தம் உள்ளவங்க அவங்க தான், அவங்களுக்கு தான் அந்த சொத்து முழுசும். அவங்க எதுவுமே வேணான்னு டைவர்ஸ் கேட்குறாங்க. கொடுத்துட்டு போய, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? பரவாயில்ல, உங்களுக்கு தொடர்ந்து திருச்சா வர்றதுனால அது உங்கள் குடும்ப பிரச்சனை, கோர்ட்டு பிரச்சனை சந்திச்சிருச்சு, அது பார்த்துங்க. தேர்தல்னு வந்துட்டேன், சொத்து பட்டியல்லாம் கொடுத்துட்டேன். சொத்து பட்டியல் கொடுத்திருக்கிறியே, போரூர்ல 39,000 சதுரடி நிலம் இருக்குன்னு போரூர்ல கொடுத்திருக்கியப்பா. போரூர்ல இருக்கிற 39,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேண்ட் டாக்ஸ், நில வரி வருவாய்த்துறையில செலுத்தவில்லை. நிலவரி வருவாய்த்துறையிலையும் செலுத்தவில்லை. வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கிற வரைக்கும் வருவாய்த்துறை, டவுன் பஞ்சாயத்து இருக்கிற வரைக்கும் வருவாய்த்துறை. இப்போ மாநகராட்சி ஆயிடுச்சு, கார்பரேஷன் தான் நீ லேண்ட் டாக்ஸ் கட்டணும். ஹார்ட் ஆஃப் சிட்டி போரூர், சரவண பவன் ஹோட்டல் பக்கத்தில், சென்னை மாநகராட்சி வலசரவாக்கம் மண்டலம், வார்டு 151. மாநகராட்சியிலிருந்து நீ சொல்லியிருக்கிற குறிப்பிட்ட இடம் ஒரு 200 மீட்டர், 200 மீட்டர்ஸ் தான் இருக்கு. நீ ஏன் செலுத்தல? நீ ஏன் அசஸ்மெண்ட் போடல? ஏன் நீ லேண்ட் டாக்ஸ் கட்டல? நீ யோக்கிய மாதிரி தாக்கல் பண்ற, லேண்ட் டாக்ஸ் கட்டல. போரூர் நிலத்துல உள்ள நிலத்துக்கு நீ நிலவரி கட்டல. வருவாய்த்துறைக்கும் பாக்கி இருக்கு, சென்னை மாநகராட்சியில் நீ அசஸ்மெண்ட்டே ஆகல. ஏமாத்திட்ட கார்பரேஷனை. நீ வந்து பேசுற, இன்னும் எல்லா சொத்தும் எடுத்திருக்கோம். அந்த குப்பூர்ல விசாரிச்சா லேண்ட் ஏரியா வந்து வருவாய்த்துறை வந்து குப்பூர். ஆனா வீடு கட்டி டாக்ஸ், அந்த பில்டிங்கெல்லாம் டாக்ஸ் கட்டிக்கிட்டு அரணவாயில் பஞ்சாயத்து 1,00,000 சில்லற ரூபாய் என்னமோ இப்போதான் கட்டினியா. விசாரிச்சோம். அதையும் கல்ச்சர் பஞ்சாயத்து எல்லாத்தையும் ரவுண்ட் இருக்காங்க, அங்கேயே லேண்ட் ரவுண்ட் பாக்கி. எங்க குப்பூர் லேண்டுக்கும் லேண்ட் வரி வந்து கார்பரேஷன் வசூல் பண்ணாது, பஞ்சாயத்து வசூல் பண்ணாது, மாநகராட்சி தான் வசூல் பண்ணணும். அங்கேயே லேண்ட் பாக்கி. பிஓ கிட்ட வருவாய் பாக்கி இல்லைன்னு பிஓ தாழ்ந்தாரு உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அங்கேயும் வருவாய் பாக்கி. உன் சொத்து உள்ள எல்லா நிலங்கிற சொத்து நீ எங்கெங்கெல்லாம் சொல்லிக்கிறியோ எல்லாத்தையும் அழைச்சி ஒரு வழியா கம்ப்ளீட்டா எடுத்துன்னு வந்திருக்கிறோம். தேர்தல் பரிசீலனை சந்திக்கலாம், என்ன மாதிரி வெடிக்க போகுதுன்னு. ஒரு வீரம் ஒரு முதலமைச்சர் யூடியூப் சேனல் கிடையாது. இன்னைக்கு பல யூடியூப் சேனலு பத்திரிகையாளர்கள் பூரா ஆன்லைன்ல உன்னுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டான். உன் சொத்து பத்து பூரா கணக்கு எடுத்துட்டான். டோட்டலா 400 கோடி தானே இந்த 5 வருஷத்துல. இந்த 5 வருஷத்துல 400 கோடி ஏத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி 150 படத்துக்கு மேல நடிச்சிருக்க. ப்ரொடக்ஷன் எவ்வளோ காசு, அதெல்லாம் யார் பேர்ல டைரக்டரா வச்சிருக்க, பினாமியா வச்சிருக்கிற? அப்ப நீ சம்பாதிச்ச காசெல்லாம் கணக்குல கொண்டு வா. இத்தனை வருஷமா நீ என்ன ஐடி கட்டியிருக்கிற அதை சொல்லு. 5 வருஷம் தான் தேர்தல் கமிஷன் கேட்குதுன்னு சொல்றீங்க, ரைட்டு. உன் கார் ஓட்டுநர் ஒரு டைரக்டரு, அவர் பிள்ளைக்கு ஒரு சீட்டு கொடுத்துருக்கிற, அவரையும் வேட்பாளராக அறிவிச்சிருக்கிற. அதுக்காக செலவு நீ தான் பண்ண போற. அந்த முசிறியா ஆனந்த் அவனுக்கு 3 கோடி கடன் கொடுத்துருக்க. அந்த கடன் எப்போ கொடுத்த? தேர்தலுக்கு வர முன்னாடியே 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தியா கடன்? இப்போ தேர்தலில் மாநாடு கூட்டத்துக்கெல்லாம் போட்டுக்கிறியா, அதுக்கு செலவு கொடுத்தியா? அதை வந்து கடன் கொடுத்தா மாதிரி வாங்கிட்டேன். அந்த கடனுக்கு அவர் என்ன சொத்து பத்திரம் கொடுத்துக்கிறாரு, அவர் என்ன பாண்டு கொடுத்துருக்காரு. அதுக்கு ஈடா வாய் சத்தாலே 3 கோடி கேட்டாலே நீ கடன் கொடுத்துட்டியா? ரிகார்ட்ஸ் வாங்கிரு. கொண்டாடி போல கடன் கொடுக்குறவன் நீ. பெத்தவா நீ, பெத்தவா எல்லார் பேர்லையும் கடன் கொடுக்குற நீ. முசி ஆனந்துக்கு 3 கோடி கொடுத்தாட சும்மாவா கொடுத்துருப்ப? அதுக்கு ஏதோ அடமான பத்திரம்
ஏதோ சொத்துல எழுதி வாங்கி வச்சிருப்பல்ல, நீ தான் ரியல் எஸ்டேட் வியாபாரியாச்ச. ஜெயா நகர் ரியல் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட்னு வச்சுக்கிறிய, எவ்வளோ பேர் சொத்துல நீ அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு வச்சுக்கிற, அதெல்லாம் சொல்ல வந்தியா? நீ உன்னுடைய ரியல் எஸ்டேட்ல இது வரைக்கும் யாருக்குமே அட்வான்ஸ் அக்ரிமெண்ட் போட்டு உனக்கு செட்டில் ஆகாமக்குதா? எல்லாம் செட்டில் ஆகிடுச்சா? அந்த கணக்கெல்லாம் யார் தர்றது? நீ ட்ரஸ்ட்டுக்குன்னு நிறைய ஸ்கூல் ட்ரஸ்ட்டு பேரெல்லாம் கொடுத்துருக்கிய. அந்த ட்ரஸ்ட்டில் வந்து ஸ்கூல் எஜுகேஷனாக தான் வரி விலக்கு. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டில் வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா ஆசிரியர், அந்த ட்ரஸ்ட்டில் வேலை செய்கிற அனைவருக்கும் தொழில் வரி கட்டி ஆகணும். அது சம்மந்தப்பட்ட உள்ளாட்சித்துறை, சம்மந்தப்பட்ட நகராட்சி, சம்மந்தப்பட்ட மாநகராட்சியில் நீ கட்டியிருக்கணும். அதுக்கெல்லாம் நீ என்ஓசி வாங்கியிருக்கிறியா? நிறைய இருக்குமா கண்ணா? முதலமைச்சரில் எனக்கு தெரிஞ்சதை நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்ன மாதிரி நிறைய பேர் உன்னுடைய அப்டேட்டை டவுன்லோட் பண்ணி ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. தேர்தலில் வந்து உன் மனு ஏற்குமா? நீ கொடுத்துருக்கிற கணக்குப்படி உன் கணக்கில் இல்லாத சில சொத்துக்களை கொண்டாந்து தாக்கல் பண்ணுறதுக்கு உன் பினாமி சொத்துக்கு பூரா ஆய்வு நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னடான்னு கேட்டால் இன்னைக்கு என்ன சொல்கிறான், பிஜேபி மினிஸ்டர் ஒரு இணை அமைச்சர் ஒருத்தவன் சொல்கிறான், இன்னமும் அத்வானின்னு சொன்னாங்க, டிவியில் பார்த்தேன். தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜயோட கூட்டணியா அவர் கலாச்சாரம், பீகார் கலாச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டார். தேர்தல் முடிஞ்ச பிறகு விஜயோட கூட்டணியா? அப்ப விஜய், பிஜேபி, ஏடிஎம்கே எல்லாம் ஒரே காட்ட, ஒரே கூட்ட கட்ட வச்சமா வந்து பத்தியா? ஜனங்க ஏமாற மாட்டாங்க. நீ வேடிக்கை பாரு. சோடா பாட்டில் விடுற இன்னைக்கு வருமானத்துக்கு பட்டாக்கத்தி சவுக்கட்டெல்லாம் நீங்க ரெடி பண்ணி கொண்டாட ஆளுங்களை சுத்தி கேமரா இருக்கு. எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ அந்த ஏரியா பூரா கேமரா நடக்குது. எல்லாம் லைவ்ல இருக்கிறாங்க. செல்ல கார்பரேஷன்ல இருந்து, கவர்மெண்ட்ல இருந்து, காவல்துறையில இருந்து லைவ்ல இருக்கிறாங்க. எந்த மூலையில எந்த நடந்தாலும் யாரும் தப்பிக்க முடியாது. எந்த கட்சிக்காரர் எதை பண்ணாலும் தப்பிக்க முடியாது. விஜய் கட்சிக்காரர் மட்டும் இல்லை, திமுக ஆகட்டும், அதிமுகவாகட்டும். இந்த ஸ்டாலின் வண்டியை மடக்கி சோதனை போட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி வண்டியை பிடிச்சி சோதனை போடுறாங்க. அதுக்கெல்லாம் காவல்துறை, தேர்தல் கமிஷன் எதுக்கு பஞ்சமே கிடையாது. புரியுதா? இந்த மாதிரி கேட்டா விஜயகாந்த் அம்மா அவங்க வந்து திருத்தணியில் ஸ்டார்ட் பண்றாங்க. திருத்தணியில் அவங்க பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. யாரும் கிருஷ்ணமூர்த்தி வேட்பாளருக்கு. அந்த கிருஷ்ணமூர்த்தி வேட்பாளர் 20 ஆண்டு காலமா பசும்பால் காலையில கறந்து ஒரே நம்பர் கார்ல டெய்லி விஜயகாந்த் வீட்டுக்கு கொடுத்துருக்காரு. 20 ஆண்டு காலமாக அதுக்கு விசுவாசமாக கொடுத்துட்டாங்க. திருத்தணி தொகுதியை பிரேமலதா அங்கேயே பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. அவங்க சென்டிமெண்ட் திருத்தணி முருகர்கிட்ட போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு கிருஷ்ணமூர்த்தி பால் கொடுத்தாங்க 25 வருஷமா. ஒரே கார்ல, ஒரே எண்ணுள்ள கார்ல 25 வருஷமா பால் கொடுத்துருக்கிறார். அவர் விசுவாசத்தில் கொடுத்தார். அந்த விசுவாசத்துக்கு அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. விஜயனுடைய விசுவாசம் பினாமி டைரக்டர் அவங்க பையனுக்கு சீட்டு கொடுத்தாங்க. அதுக்கு 2-3 கோடி செலவு ரூபாய் போறா. யார் பண்ண போறேன்? விஜய் தான் பண்ண போறாரு. எல்லாம் பினாமி டைரக்டர். எத்தனை பினாமி டைரக்டர்? த்ரிஷா ஒரு பினாமி, கார் டிரைவர் ஒரு பினாமி, இந்த மேக்கப் மேன் ஒரு பினாமியா உருவாம் போடுக்குது சீக்கிரத்தில். அதனால தேர்தல் காலம் அடி பின்ன ஆரம்பிச்சு. திருமாவளவன் ஒரு பக்கம், ஐஜேகே ஒரு பக்கம், எல்லா பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியே வர வரைக்கும் இந்த உதிரி கட்சிகள்லாம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. சசிகலா ராமதாஸ் ஒரு சிறு விவாதம், மயிலாடுதுறை அந்த கேண்டிடேட் வந்து மரவட்டி ஐயா போட்டாரு பெரியவர். அந்த இடத்துல சசிகலாமா வேணும்ட்டாங்க. மரவட்டி ஐயா விட்ரா பண்ணிட்டாரு. தோக்கிறதுக்குன்னு ஒரு தொகுதிக்கு 3 கோடி 5 கோடி 3 கோடி பிளான் பண்ணி சசிகலா ராமதாஸ் நிற்கிற அத்தனை தொகுதிக்கும் சசிகலா செலவு பண்ணுறதுக்கு ரெடி ஆகி போயிடுச்சு. கண்டெய்னரில் செல்லடிச்சு போகிறது விட்டு இவங்களை எடப்பாடியை காலி பண்ணணும் ஒரே எண்ணத்தில் கண்டெய்னரில் செல்லடிச்சுங்க. அந்த துட்டெல்லாம் இன்னைக்கு எல்லா தொகுதிக்கும் அந்த அம்மா கொடுத்தேன். தோக்கிறதுக்குன்னு செலவு பண்ணுற ஏடிஎம்கே எடப்பாடி தோக்கணும் அந்த கட்சிக்கு சசிகலா செலவு பண்ணுறாங்க.
டிஎம்கே கூட்டணி வலுவா இருக்கு. ஏற்கனவே இவங்க தோக்கத்துக்கு செலவு பண்ற துட்டு, எடப்பாடியில் உள்கட்சி விவகாரம் பிரச்சனை, இதெல்லாம் சாதகமா இன்னைக்கு டிஎம்கே பக்கம் இருக்கு. விஜய் ஜெயிச்சு வந்தா பிஜேபி கூட்டணி நாங்கள் இணைந்து கூட்டணி அமைப்போன்னு அவர் ஒரு குண்டை போட்டிருக்காரு. விஜய் கூட்டம் நடத்துகிற எல்லா இடத்துலையும், ஆதவர்ஜனா நடத்துகிற கூட்டம், குஷி ஆனந்த் நடத்துகிற கூட்டத்திலலாம் இன்னும் கடுமையான பாதுகாப்பு, கடுமையான வெப் கேமரா, கடுமையான லீவ் வீடியோ எல்லாம் வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க எல்லாம் இனி போட்டுருவாங்க. இனி திமுக ஆட்சி பேர்லையும், திமுக ஆட்சி கிடையாது, இப்போ கவர்னர் ஆட்சிக்கு ஈக்குவலாக நடக்குது. தலைமை தேர்தல் அதிகாரி என்ன நடக்கிறாங்களோ அதுதான். திமுக குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. திமுக கட்சிக்காரருக்கு இவ்வளோ கேவலமான விவகாரத்தெல்லாம் எனக்கு செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் நாக்கு அணிஞ்சு பேசணும். ஒண்டிக்கு ஒண்டி வரையான்னு கேட்குறாங்க. என்ன சினிமாவாயா? நடுவில் ஒருத்தர் பேசுகிற ஒண்டிக்கு ஒண்டி வா சந்திக்கலாம். நீ கூட்டத்தோடு இருக்கிற திமுக கூட்டம்லாம் அன்பால் கூட்டின கூட்டம், அதிமுகவெல்லாம் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம். இந்த ரெண்டு கூட்டத்தையும் மிஞ்சி உங்களுக்கு வர்றது நடிகனுக்காக வர கூட்டம். ரஜினி சொன்ன மாதிரி அன்பால வந்த கூட்டம் தான் மற்ற கட்சி கூட்டணி கூட்டம்லாம். உங்களை மாதிரி காசு கொடுத்து கூப்பிடுற கூட்டணி இல்லை. சந்திப்போம். என்ன நீங்கள் தெலுங்கு போட மாதிரி ஷூட்டிங் போட்டாலும் என்ன போட்டாலும் ஒன்றும் சந்திப்போட்ட காணொலி.